தௌஹீத் ஜமாத் வேலூர் மாவட்டம் சார்பாக மாவட்ட பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் அடுத்த நிர்வாகத்தான தேர்வோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கக்கூடிய அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத செயல் திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்து இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுத்து வருகிறது. அதோடு மிக விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் மதவாத கூட்டணி ஆட்சிக்கு வராத வகையில் மிக எச்சரிக்கையாக இருந்து யார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நல்லாட்சி தருவார்கள் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் சென்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை செய்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விஷயத்திலும் சரி, வக்ஃபு திருத்த சட்ட விஷயத்திலும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணுகுமுறை என்பது சிறுபான்மையினருக்கு முழு திருப்தி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நன்றி உணர்வோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எதிர்காலத்தில் யார் ஆட்சி அமைத்தால் சிறுபான்மையினருக்கு நன்மை பயக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு வாக்களிப்பார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மற்ற சிறுபான்மையினருக்கும் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், வடமாநிலங்களில் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கிருந்த மாநில கட்சிகளின் நிலைமை என்ன ஆனது என்பது தெரியும். மாநில கட்சிகள் இல்லாமல் ஆக்கப்பட்டு பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைதி பூங்காவாக இருந்த இந்தியாவில் பல்வேறு அடக்குமுறைகளும் பல்வேறு கலவரங்களும் நடந்திருப்பதை இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக நாம் பார்க்கின்றோம். அதுபோன்ற நிலை தமிழகத்தில் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், தமிழகம் அமைதி பூங்காவாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாக்கு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. விஜய், சீமான் போன்றவர்கள் களத்தில் இருந்தாலும் நாம் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது அவர்களுக்கு சதவீதத்தை உயர்த்தி தருமே தவிர ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தருமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாக்குகள் சிதறிவிட்டது என்று சொன்னால் மதவாத சக்தி கொண்டவர்கள், பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள். இதை கவனத்தில் கொண்டு சிறுபான்மை மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பினை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற கட்சிகளும் இது போன்ற முன்னுதாரணத்தை வைத்து இதுபோன்று இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மையினர் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமர்ந்தது என்று சொன்னால் 20 வருடங்களாக எங்களுடைய கோரிக்கை, திராவிட முன்னேற்றக் கழகம் 3.5% இடஒதுக்கீடை வழங்கியது. அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட மாநாடுகள் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். தமிழக முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முக்கிய அமைச்சர்களை சந்தித்து முதலாக உடனடியாக கையெழுத்திடக்கூடிய ஒரு திட்டமாக சிறுபான்மையினுடைய இடஒதுக்கீடை உயர்த்தி தரக்கூடிய அந்த திட்டத்தில் அவர்கள் கையொப்பிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான். ஏற்கனவே 3.5% இடஒதுக்கீடு, அது 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இடஒதுக்கீடு என்பது உள்ஒதுக்கீடாக இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்குவதனால் எந்தவித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை சென்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு வழங்கியது. ஆனால் அதை அவர்கள் தேவையில்லை என அவர்கள் கூறிவிட்டதால் அந்த இடஒதுக்கீடு இருக்கிறது. அதில் கணக்கிட்டு எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்துவது என்பது
தற்போது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இது எடுத்தார்கள் என்று சொன்னால் அதிலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கப்படும். அந்த நடைமுறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஜாதி ரீதியாக ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக ஊழல் கட்சி என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் வாழக்கூடிய மக்களுக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஊழலை விட உயிர் வாழ்வது மிக மிக அவசியமானது. அப்போ கலவரம் ஏற்படக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பது கவனத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை பெற முடியுமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய அந்த அரசியல் செயல் திட்டமை கொள்கை என்ன என்பது இன்று மக்களுக்கு சென்றடையவில்லை. இளைஞர்கள் கூட்டம், புதிதாக வாக்களிக்கக்கூடியவர்கள் கூட்டம் வேண்டுமானால் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாமே தவிர அது வாக்கு எண்ணை அதிகரித்து தருமே தவிர சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டியாக தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தருமா என்று சொன்னால் நிச்சயமாக பெற்று தராது. அப்படி வாக்கு சிதறியது என்று சொன்னால் மதவாத பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வரும். வட மாநிலங்களில் நடந்த நிகழ்வு தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துத்தான் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தமிழக மக்கள், சிறுபான்மை மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். இன்னைக்கு தேர்தல் நிறுவனம், தேர்தல் ஆணையம் பல்வேறு அதிகாரிகளை அதிரடியாக மாற்றியிருக்கிறார்கள். அதில் பாசிச சிந்தனை கொண்டவர்கள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் எல்லாம் முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர்கள், தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதில் ஒருவரை கூட இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வாபஸ் பெற்றிருக்கிறது. பல அதிகாரிகளை அவர்கள் அதிரடியாக மாற்றியிருப்பது உள்நோக்கம் கொண்டது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம். உடனடியாக தேர்தல் ஆணையம் நீதி நிலைநாட்டக்கூடிய வகையில் சரியான அதிகாரிகள் அந்த இடத்தில் இருந்தால் அவர்களை மாற்றாமல் நியாயமாக தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய வகையில் கவனம் செலுத்த வேண்டும். உள்நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதோ என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கே இருக்கிறது. இது யதார்த்தமான உண்மைதான். இதை தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். இறைச்சிங்கிறது இஸ்லாமியர்கள் மட்டும் சாப்பிடல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அல்லாத 98% இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தான் இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வட மாநிலங்கள் போல தமிழகத்தில் இறைச்சியை மட்டுமல்ல சிறு சிறு விஷயங்களை வைத்து கூட இவர்கள் ஆதாயம் தேடுவதற்கு, கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருப்பார்கள் என்பதற்கு இந்த மதவாத கூட்டணியில் இருக்கக்கூடிய சுந்தர் சி மதுரையில் போட்டியிடுகின்றார். அவருடைய அந்த தேர்தல் அந்த கோரிக்கையை, அவருடைய அந்த வார்த்தையே நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது போன்ற நபர்களிடத்திலிருந்து தமிழக மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வசூல் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி வரியிலிருந்து பெரும்பகுதி தொகையை விடுவிக்காமல் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அதை ஒருபுறம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழக முதல்வர் உலக வங்கியில் கடன் வாங்கி, வெளியில் கடன் வாங்கி மக்களின் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா பணத்தை விடுவிக்க மாட்டேங்கிறாங்க. மெட்ரோ திட்டங்கள் போன்ற கல்வி திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் போதிய நிதியை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்கிறார்கள். ஆனால் அந்த பாதிப்பு எதுவும் தெரியாத வண்ணம் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கு யார் காரணம்னா திராவிட முன்னேற்ற கழகம் கடனில் இருக்கிறது, ஆட்சியில் கடனில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு யார் முழு காரணம் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் தான் காரணம். மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு அவர்கள் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை விடுவித்தார்கள் என்று சொன்னால் மெட்ரோ திட்டம் இல்லை, கல்வி திட்டம் இல்லை, இது போல பல திட்டங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இந்த திட்டங்கள் நிறைவேறப்படாமல் இருப்பதற்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசே காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.